மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, 17வது சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக எனது முதல் உரை இது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய தலைமகன் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இந்தியாவுக்கே வழிகாட்டிய திராவிட மாடல் ஆட்சியை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என எங்களுடைய தலைவர்களை எல்லாம் வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். முதல்ல என்னை 2வது முறையாக தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பிய என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எங்கள் தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 1,52,82,782 வாக்குகளை தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எங்களுடைய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றிக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும், தோழமை இயக்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில என் கூட நின்று எனக்கு வழிகாட்டக்கூடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு KN நேரு அவர்களுக்கும், எங்களுடைய கொறடா அண்ணன் வேலு அவர்களுக்கும், துணை கொறடா அண்ணன் திரு கோவி செழியன், செயலாளர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு, பொருளாளர் அண்ணன் திரு MRK பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும், கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.